பிரச்சனைகளுக்கு உடனடியான தீர்வு காண வேண்டும். இதுதான் எங்களுடைய முழக்கம். சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவோம் என்று சொன்னால் நாங்கள் ரவுடிகள் அல்ல, நாங்கள் கொலைகாரர்கள் அல்ல, நாங்கள் குற்றவாளி அல்ல, சாராய வியாபாரிகள், காரல் மார்க்சுடைய வாரிசுகள், அம்பேத்கருடைய வாரிசுகள், தந்தை பெரியாருடைய வாரிசுகள். நாங்கள் கொள்கைவாதி, கொள்கை வருந்துகிறோம். ஜீவோ 62 அமல்படுத்த வரை விடமாட்டோம். அது என்ன விலை கொடுத்தாலும் சரிதான், என் உயிர் போனாலும் சரிதான், தூய்மை பணியாளருக்காக போராட்டத்திற்கு இறுதி அறிவிப்போம். வெற்றி பெறுவதை போராடுவோம். இல்லை என்று சொன்னால் இதே இடத்திலே தொடர் முழக்க போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கின்ற போராட்டம் நடத்திய தோழர்களுக்கும் நமது மாவட்டத்தில் வருகை தந்திருக்கின்ற தோழர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி சங்கத்தின் சார்பாக நமது போராட்டம் கிட்டத்தட்ட 90% மேல நெருங்கிட்டோம். நாளைக்கு 4வது நாள் உண்ணாவிரத போராட்டம். நாளைக்கு தோழர்களே, நம்முடைய மாநில அலுவலகத்திலிருந்து என்ன செய்தி வந்தாலும் நமது வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவோம். அதற்கு தகுந்த மாதிரி உடனடியாக சங்க அலுவலகத்திற்கு வர வேண்டும். ஏனென்றால் நாளைக்கு உண்ணாவிரத போராட்டம் 4வது நாளாக தொடர்கிறது. நாளைக்கு 4வது நாள். ஏனென்றால் நம்முடன் வாக்கு வாங்கிய அரசியல்வாதி உண்ணாவிரதம், எம்பி உண்ணாவிரதம் இல்ல, மந்திரி உண்ணாவிரதம் இல்ல, கொரோனா நேரத்தில் பாத பூஜை நடத்திய மோடி உண்ணாவிரதம் இல்ல, எதிர்கட்சி தலைவர்கள் என்பது பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்ன மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சர் அவர் உண்ணாவிரதம் இல்லை. அவருடைய மகன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் உண்ணாவிரதம் இல்லை. ஆனால் நச்சுச்சாராயத்தை குடித்து உயிரிழந்தவர்களுக்கு ஓடோடி போறார்கள். விவசாயிகள் சாகுறான், தொழிலாளிகள் மலைக்குடியில் இறங்கி தூய்மை பணியாளர் சாகுறான். இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு இந்த அமைச்சர்களுக்கு அதிகாரிகளுக்கு நேரம் இருக்காது. தொழிலாளர்களுடைய கஷ்டத்தை எண்ணுகின்றவர்கள் உண்மையான அரசியலாளராக இருக்க முடியும், உண்மையான மந்திரியாக இருக்க முடியும், உண்மையான சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியும். அதுதான் ஜீவோ 62 இவர்கள் அமல்படுத்தவில்லை என்று சொன்னால் நாம் அடுத்த கட்டம் என்ன செய்வோம் என்பதை நம்மளுடைய சங்க அலுவலகத்தில் முடிவெடுப்போம். வருகை தந்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கூறி சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர்கள், சங்கம் தான் கவர்ந்து பண்ணும். சொந்தம் பந்தம் மாமா மச்சான் இவெல்லாம் போயிடுவான். சங்கம் தான் கவர்ந்து பண்ணும். சங்கத்தோட பலம் தான் கோரிக்கை இன்னைக்கு ரெண்டு முடியும். அதனால சங்கத்தோட நெருக்கமாக இருக்கணும். சங்கம் வழிகாட்டுதலை அமல்படுத்தினதா நாம அடுத்த கட்ட போராட்டத்தில் வெற்றி அடைய முடியும்.